வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். கும்பம் 2026 பிப்ரவரி மாதம். உங்கள் கும்பத்தில் தான் ராகு இருக்கார். அங்கே தான் இப்போ எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி வரப்போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு. என்னன்னே புரியாது. கும்பம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து உங்களை நோக்கி வரக்கூடிய பலன்கள்லாம் நீங்கள் எப்படின்னா அதை முதல்ல நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் பிளானில் இறங்குறீங்க. இப்படி செஞ்சால் நல்லது. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு நல்ல விஷயத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணும், கெட்ட விஷயத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணும். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா மட்டும் தான் நீங்கள் அது கிளாரிட்டியோட பார்க்க கற்றுக்கணும். நல்ல நண்பர்களும் வருவாங்க, கெட்ட நண்பர்களும் வருவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீங்கள் நல்லா தெளிவாக உணர்ந்து புரிஞ்சு அதை ஏற்றுக்கணும். இப்படி தான் இந்த பிப்ரவரி மாதம் 2026 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பும் வரும், சில மோசமான வாய்ப்பும் ஒன்று தெரியும். பட் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இருக்கிற வேலை இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, கிளியராக போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது, ஐம் டூயிங் குட் அப்படின்னா அந்த வரக்கூடிய வாய்ப்பை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, அது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணோம். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி அந்த கைடன்ஸ் நான் சொல்கிறது. சம்டைம்ஸ் அது அட்வர்ஸாகவும் வேலை செய்யும். காரணம் ராகுவோட சேர்கிற கோள்கள் முதல்ல ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பலனை கொடுத்து அப்புறம் லைட்டாக அது கெடுக்கவும் செய்யலாம். ஸோ நல்லா திங்க் பண்ணி முடிவெடுங்கன்னு நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா சுக்கரனுடைய மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே குரு 5th ஹவுஸில் இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஃபைனான்ஷியல் ஹவுஸில் ஸ்டில் சனி பொசிஷன் எடுத்திருக்காரு. உங்களோட 2nd ஹவுஸில் அந்த ஃபைனான்ஷியல் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்காருன்னு சொன்னோம்னா போடுற முதலீடு எல்லாமே டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம். ஸோ யோசித்து அந்த முதலீடை கரெக்டாக செய்யுங்க நான் சொல்கிறேன். ஃபைனான்ஷியலாக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதுவே ஒரு மாதிரி தான் போகும். விட்டுடலாம்ப்பா, இதுக்கு மேலே இது தேராது, வேண்டாம், நமக்கு இது சரி வராது போல் அப்படி கூட தோணும். சம்டைம்ஸ் விட முடியல, ரொம்ப வருஷம் பழகிட்டோம், நமக்கு ரொம்ப நல்லா செட்டான மாதிரி தெரியுது, எல்லாருக்கும் தான் சில கருத்து மோதல் வரும், பட் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தோணும். என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியாது. பட் முடிவு எடுக்கிறதுக்கு அந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போவுமே குழப்பமாக இருக்கும்போது வேண்டானும் முடிவு எடுக்காதீங்க, வேணும்னு முடிவு எடுக்காதீங்க. தெளிவு அடைஞ்ச பிறகு முடிவெடுங்க. தெளிவு அடையிறதுக்கு இந்த மாதம் பலன் கிடையாது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். முடிவு எடுக்க வேண்டாம். பர்சனல் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் இல்லை. அடுத்த விஷயம், மாணவர்களுக்கு படிப்பில் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி மந்தமாக போகுது. சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பட் ரிசல்ட்ஸ் வரல. எதிர்பார்த்த ரிசல்ட் பிப்ரவரியில் வந்துருமா? எக்ஸாம்லாம் இருக்குது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி சும்மா ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு போய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இந்த வர ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், நல்ல மெமரி பவர் இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் இன்னுமே நல்லா பண்ணுறது நல்லது. பெண்கள், இல்லத்தரசிகள் கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இன்னொரு 1.5 years இருக்குது.
அதில் பிப்ரவரி மாதம் என்னென்னா ராகு கூடவே எல்லா கோளும் அலைன் ஆகி வரும். அதனால் நிறைய பேருக்கு எப்படா அந்த 7.5 சனி முடியும், எப்படா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எப்போ ஹெல்த் நல்லாகும், எப்போ அது சரியாகும், எப்போ ஃபினான்ஷியல் பேர்டன் குறையும், எப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், எனக்கு எப்போ இந்த ஆன்சைட்டி குறையும், இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதத்தில் எதிர்பார்த்துருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் சின்சியர் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் உங்களை காப்பாற்றும், கை கொடுக்கும். ஏன்னா ஃபெப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் புதன், சுக்ரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே ராகுவோட சம்மந்தப்படும். ஃபஸ்ட் ஹவுஸ் உங்கள் தலை. இப்போ 5 விஷயம் உங்களுக்கு 5 பேர் பக்கத்தில் நின்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ஒரு 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 லாங்குவேஜை பற்றி பேசுகிறார், ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்கிறாரு, ஒருத்தர் அவர் கவலையை பற்றி சொல்கிறாரு, ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாரு. 5 பேர் 5 விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்? எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனே புரியாது. அது மாதிரி தான் இந்த பிப்ரவரி. ஸோ நிறைய விஷயம் உங்கள் தலைக்குள்ளே போய் ஓடும். ஸோ காமாக ரிலாக்ஸாக நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். ஹெல்த்து டெஃபினெட்லி டிசிஷன் மேக்கிங் அண்டு ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஃபேர்மாக, ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். எனி டிசிஷன் மேக்கிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த முடிவு எடுங்க. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீன் எதுவாக இருந்தாலுமே சின்னதாக ஏதாவது ஒரு சிம்டம் ஆர் இண்டிகேஷன் கொடுத்தா நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி அதை உடனே ரெக்டிஃபை பண்ண பாருங்கள், உடனே சரி பண்ண பாருங்கள். நீங்களாக செல்ஃப் மெடிசன் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த ராகு என்ன பண்ணால் சம்டைம்ஸ் இது ஒரு சின்ன விஷயம் தான், இதுக்கு இந்த டேப்லெட் போட்டால் போதும், இந்த மெடிசன் எடுத்தால் போதும் சொல்ல வைக்கும், தோணும் அந்த மாதிரி. இல்லை பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது ஒன்றுமே இல்லை, இது பண்ணால் சரியாயிடும். பட் அந்த மாதிரி செல்ஃபாகவே எதையும் சாய்ஸ் எடுக்காமல் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த ஹெல்த் இமீடியட்டாக சரி பண்ண முடியும். எதையும் வளர்த்து கொள்ளாதீங்க. ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ்லாம் ஒரே விஷயம் சொல்கிறேன், பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் அதிகமாக வாங்குறது, கடன் அதிகமாக கொடுக்கறது, பொதுவாக ஃபைனான்ஷியல் வந்து ஷேரிங் கொஞ்சம் பார்த்து நிதானமாக முடிவெடுத்தால் நல்லது. மொத்தத்தில் கும்பம் பிப்ரவரி 2026 ரொம்ப யோசித்து ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு முடிவும் எடுத்தால் நன்மை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். பிப்ரவரியில் 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த பிப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக
13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோப தாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது February மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th house கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணுதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். February மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது, நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.